வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அல்லாஹுவுக்கே உரியவை. உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ அல்லது அதை மறைத்தாலோ அல்லாஹ் அது குறித்து உங்களை விசாரிப்பான். தான் நாடியோருக்கு மன்னிப்பு வழங்குவான், தான் நாடியோரை தண்டிப்பான். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை இத்தூதர் நம்பிக்கை கொண்டார். இறை நம்பிக்கையாளர்களும் இதை நம்பினார்கள். அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அவனுடைய தூதர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவனே, உனது மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே திரும்ப வேண்டியுள்ளது என்று அவர்கள் கூறுகின்றனர். யாரையும் அவருடைய சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்கே உரியது, அவர் செய்த தீமை அவருக்கே எதிரானது. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறிழைத்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ சுமத்தியது போன்று எங்கள் மீதும் சுமையை சுமத்தி விடாதே. எங்கள் இறைவனே, எங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். இறை மறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்றும் கூறுகின்றனர். அத்தியாயம் 2 இறுதி 3 வசனங்கள்.